Vamos,
கண்டது, அசத்தல் கலையோ இவர்கள் கண்டது. இவர்கள் ஆடல் கண்டு ஆடாத உள்ளம் இத்தரணியில் உண்டா என்று வியந்து கூறும் அளவுக்கு நடனமாடிய எம் நாட்டிய மங்கைகளுக்கு நன்றிகள் தான். அழியா வரம் பெற்ற இறைவனின் அற்புத படைப்பு எத்தனை அழகு! அழகான படைப்புகளின் சிகரமாக மனிதனை படைத்த இறைமகனை வணங்கி எங்களது வரவேற்புரையை ஆரம்பிக்கின்றோம். எம் பள்ளியின் 36வது விளையாட்டு விழாவிற்கு விண்மீன்களாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொரு வருகையும் வரவேற்பதில் வெறும் ஓப்பு அடைகின்றோம். மாம்பழத்திற்கு சிறப்புற்ற சேலம் மாநகரில் பிறந்து தனது முதுகலை படிப்பை சேலம் சௌடேஸ்வரி கல்லூரியில் பயின்று, தனது சட்டப்படிப்பை சேலம் அரசு சட்டக் கல்லூரியில் பயின்று, நெல்லுக்குள் அரிசி மறைந்திருப்பது போல் தனது மன ஆற்றலால் ராசிபுரம் மக்களை வழிநடத்தும் காவல் ஆய்வாளர் திருவாளர் விஜயகுமார் அவர்களை வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நினைவு பரிசினை வழங்க முப்பள்ளிகளின் தாளாளர் அருட்சகோதரி ரீட்டா ராணி அவர்களையும், எப்பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி மோனிகா அவர்களையும், முதுகலை வணிகவியல் ஆசிரியர் திருவாளர் ரவிவர்மா அவர்களையும், தமிழ் ஆசிரியர் திருமதி ஸ்டெல்லா அவர்களையும் அன்போடு வணங்குகின்றோம். துளிவிட்ட உணர்வுக்கு உணர்வாய், தள்ளிவிட்ட கல்வி தாகத்திற்கு தடலாய், ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குவதில் மாநில கருத்தாளராகவும் ஊக்குவிப்பார், ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவரும் தேக்குவிப்பார் என்பதற்கு இணங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வழங்கும் ஊக்குவிப்பு பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தலை சிறந்த பேச்சாளர், பேசுவதில் மாகாணம், கேட்பது ஞானத்தின் பாக்கியம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அளிக்கவிருக்கும் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற முனைவர் நாராயணமூர்த்தி அவர்களை வருக வருக என உவகையுடன் வரவேற்கிறேன். நினைவு பரிசினை வழங்க கனிவும் கண்டிப்பும் ஒருங்கே அமைந்த அருட்சகோதரி பாஸ்கா அவர்களையும், கணித முதுகலை ஆசிரியை திருமதி பாக்கியலட்சுமி அவர்களையும், தமிழாசிரியர் திருவாளர் விக்னேஷ் அவர்களையும், மாணவி இயல் இசை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து ராசிபுரம் மக்களை நல்வழி பாதையில் வழிநடத்தும் ராசிபுரம் பங்கு தந்தை அருட்பணி ஜான் ஆரோக்கியராஜ் அவர்களை மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கின்றோம். நினைவு பரிசினை வழங்க முதுகலை தமிழ் ஆசிரியர் திருவாளர் பொன்னுசாமி அவர்களையும், கணித ஆசிரியை திருமதி திராவிட செல்வி அவர்களையும், தமிழ் ஆசிரியை திருமதி புனிதவதி அவர்களையும், மாணவி ஐஸ்வர்யா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நினைவு பரிசினை வழங்க கலைத்திறன் பெற்ற அருள் சகோதரி புனிதாராணி அவர்களையும், முதுகலை வணிகவியல் ஆசிரியை திருமதி பாமா அவர்களையும்,
ஆங்கில ஆசிரியர் திருவாளர் கார்த்திக் அவர்களையும் மாணவி மேரி மாதுரி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நேசித்தாலும் அர்ப்பணிப்பாலும் ஈடுபாட்டோடும் செயல்பட்டு ஏற்றம் காண மாற்றமில்லா மாபரன் இயேசுவின் வழி நின்று அருள் சகோதரிகளையும் முப்பள்ளிகளையும் வழிநடத்தும் புன்னகை அன்பர் தாளாளர் அருட்சகோதரி ரீதா ராணி அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். நினைவு பரிசினை வழங்க அலுவலக கணக்காளர் திருமதி சுடர்கொடி அவர்களையும் எழுத்தர் திருமதி ஜெனிட்டோ அவர்களையும் முதுகலை ஆசிரியர் திருமதி கவிதா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். காட்டக்கூடிய தன்மை, மக்களை கவர்ந்திருக்கும் பேச்சாற்றல். நாடறிந்த பல தலைவர்கள் இன்றும் மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பதற்கு காரணம் அவர்களின் இயல்பான பேச்சுதான். தன்னுடைய இயல்பான பேச்சால் மறையுரையாற்றி அறம் நெறி வழியில் அன்பொழி வீசி அஞ்ஞானம் போக்கி பரிவிரக்கம் காட்டும் பரமனின் வழியில் காக்காவேரி மக்களை வழிநடத்தும் அருள் தந்தை இக்னேசியஸ் அவர்களை வருக வருக என பணிவோடு வரவேற்கிறேன். நினைவு பரிசினை வழங்க எம் மாணவி கிருத்திகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இறை இயேசுவை இதயத்தில் சுமந்து இளமை துடுக்குடன் இனிதாய் இன்முகத்துடன் தொண்டாற்றி அன்பின் சேவையில் நற்பண்புகளில் நல்லாண்மை பெற்று உயர் வாழ்வில் வல்லன்மை படைத்து நாமகிரிப்பேட்டை மக்களை வழிநடத்தும் நாமகிரிப்பேட்டை பங்கு தந்தை அருள்பணி லித்து அவர்களை வருக வருக என அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்கிறேன். அருள் தந்தை ஜெரோம் அவர்களை வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். நினைவு பரிசினை வழங்க மாணவி சுபிஷ்காவை அன்போடு அழைக்கின்றேன். கடல் கொண்ட ஈர்ப்பால் அலை, உணர்வோடு கற்பனை சேர்வதால் கலை, உழைப்பால் உயரும் நிர்வாகத்தின் நிலை. ஒரு நிர்வாகத்தின் இரு கண்கள் தன்னம்பிக்கையும் லட்சியமும் தான். மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்காக கல்லூரியில் பயிலும் மாணவர்களை உலகம் போற்றும் அளவு ஏற்றம் காண செய்த லயோலா குழுமத்தை சார்ந்த அருள் பணியாளர்கள் அருள் தந்தை முனைவர் டோமினிக் ஜெயக்குமார் அவர்களையும் அருள் தந்தை முனைவர் டாகூர் லியோ ஆண்டனி அவர்களையும் அன்போடு வருக வருக என அழைக்கின்றோம். நினைவு பரிசினை வழங்க மாணவிகள் ரிஷிகா தேவதர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொஞ்சம் பின்னாடி கல்வி பணி, ஆன்மீக பணி, சமூக பணி ஆகியவற்றை முழு ஆவலோடு செய்து கொண்டிருக்கும் தொடக்கப்பள்ளி தமிழ் வழி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி கேத்ரின் அவர்களை மகிழ்வோடு வருக வருக என வரவேற்கின்றேன். எம் மாணவி ஸ்வாதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். தனது அன்பால், நம்பிக்கையால், உழைப்பால் மழலை செல்வங்களுக்கு தேசிய மொழியை கற்றுக் கொடுக்க வழிகாட்டியாய் தலைமை அருள் சகோதரியாய் விளங்கும் ஆங்கில வழி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை அருள் சகோதரி சத்யா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நினைவு பரிசினை வழங்க எம் மாணவி காவியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தனது தார்மீக அன்பால் ஆசிரியர் மற்றும் மாணவர்களை டார்லிங்ஸ் என்று அன்போடு அழைப்பதுடன் கடமை,
கண்ணியம், கட்டுப்பாடு இவை அனைத்தும் ஒருங்கே பெற்று வீறு கொண்டு கம்பீரமான நடையை பெற்று அனைத்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அரவணைத்து நடத்தும் கருணை உள்ளம் கொண்ட எம் பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி மோனிகா அவர்களை வருக வருக என அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்கின்றோம். நினைவு பரிசினை வழங்க கணினி துறையை சார்ந்த முதுகலை ஆசிரியை திருமதி சூர்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அனைவரிடமும் அன்போடு பழகும் நற்குணமும் புன்னகைத்தபடியே பேசக்கூடிய அன்புள்ள படைத்த அருள் சகோதரி சாந்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நினைவு பரிசினை வழங்க மாணவி கிருத்திகாவை அன்போடு அழைக்கின்றோம். அன்புள்ளத்தோடும் மகிழ்வோடும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் காக்காவேரி அருள் சகோதரிகள் ஜெம்மா மற்றும் அருள் சகோதரி ஷைனி அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நினைவு பரிசினை வழங்க மாணவி ரித்திகா மற்றும் தீபிகாவை அன்போடு அழைக்கின்றோம். தேன் கிடைக்கிறது. தொடர் பயிற்சியும் விடாமுயற்சியும் கடின உழைப்பால் மட்டுமே 100% தேர்ச்சி பெற முடியும். சோம்பித்திருந்தால் சிலந்திகள் கூட நம்மை சிறைப்பிடிக்கும். நாம் எழுந்து நின்றால் இமயம் கூட இடுப்பளவாகும் என்ற எண்ணத்துடன் 100% தேர்ச்சி அளித்து கொண்டிருக்கும் அருட்சகோதரி பாஸ்கா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நினைவு பரிசினை வழங்க மாணவி சந்தியாவை அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனது இனிய குரலால் பாடல் மற்றும் படைப்பாற்றலோடு கலை உணர்வை ஏற்படுத்தியும் அனைவரிடமும் நேர்மறையான எண்ணத்தோடு பண்படுத்தும் சொற்களை கூறி புன்னகையோடு பேசும் அருள் சகோதரி புனிதா ராணி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நினைவு பரிசினை வழங்க எம் மாணவி நசீபாவை அன்புடன் அழைக்கின்றோம். மேல் அக்கறையும் கொண்டு செயலாற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திருவாளர் சகாய ஜெகன் அவர்களை வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். அவை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆசிரியர் நண்பர்களையும் தொடக்கப்பள்ளி தமிழ் வழி ஆசிரியர் நண்பர்களையும் தொடக்கப்பள்ளி மழலையர் ஆங்கில வழி ஆசிரியர் நண்பர்களையும் வருக வருக என ஓப்புடன் வரவேற்கின்றேன். கொண்ட பெற்றோர்களை வருக வருக என மகிழ்வோடு வரவேற்கின்றோம். பேச்சுகளின் நெஞ்சம் நிறைந்து மகிழ்ந்திட மாணவர்களுக்கு தொல்லையில்லா உலகம் அமைத்திட வழக்கங்களில் ஒழுக்கங்கள் பின்பற்றி வளர்ந்திட தொடுதிரையில் மூழ்கி விடாமல் தொடுவானை உயர்த்திட மாணவர்களின் எதிர்காலம் ஏலக்காய் போன்று வாசனை வீசவும். ரெடிங் மேடம். சார் ரெடிங் சார். அப்படியே இருங்க சார். தேங்க்யூ சார். டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் எம் விஜயகுமார் அவர்களையும் முனைவர் நாராயணமூர்த்தி அவர்களையும் General salute! Salute! ஒலிம்பிக் கொடியை ஏற்றிட மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம் பள்ளியின்
கொடியை ஏற்றி சிறப்பிக்கும் மோனிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். General salute, salute. About 10. எம்முடைய பள்ளியின் மாணவ செல்வங்களை 4 அணிகளாக பிரித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அணிவகுப்பில் முதன்மையாக அணிவகுத்து வருபவர்கள் பள்ளியின் வாத்தியம் மற்றும் மேலதாள கலைக்குழுவினர்கள். அவர்களை தொடர்ந்து பள்ளியின் பெயர் தாங்கிய பதாகையினை ஏந்தி வருகிறார். 10ஆம் வகுப்பிலே 452 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ASPL எஸ் சந்தோஷ் பூப்பந்து போட்டியிலே மிக சிறப்பாக மாவட்ட அளவில் விளையாடி பரிசுகள் பெற்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து பள்ளி விளையாட்டு குழு தலைவர் எஸ் ராம் 11th ஸ்டாண்டர்ட் பூப்பந்து போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்திருக்கிறார். முதலாவது அணியாக இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் ரோஸ் நிறத்தை சார்ந்தவர்கள் பிளாரியன்ஸ் அணியினர். இவ்வணியின் அணி தலைவி பி தாமரை கொடி. விருதுவாக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை விருதுவாக்கம் பெற்றிருக்கிறார்கள். அணியின் பொறுப்பாசிரியர் திருமதி ஜூலியட் அக்சீலியா அவர்கள். இரண்டாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் தெரேசியன்ஸ் அணியினர் பச்சை நிறம் கொண்டவர்கள். இவர்களின் விருதுவாக்கு உதவி செய்தல் பொறுப்பாசிரியர் திருமதி உமா மகேஸ்வரி பொறுப்பேற்று அணியை வழிநடத்துகிறார்கள். 3ஆம் அணியினர் ஜோசபைன்ஸ் அணியினர். அணி தலைவர் எம் பரத் 11th ஸ்டாண்டர்ட். இம்மாணவர் 500க்கு 418 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார். அணியை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர். இவர்களின் நிறம் மஞ்சள் நிறம். இவர்களின் விருதுவாக்கு கீழ்ப்படிதல். இவர்களின் பொறுப்பாசிரியர் திருமதி சாந்தி அவர்கள். 4வது அணியாக இடம்பெற்றிருப்பவர்கள் மேரியன்ஸ் அணியினர். இவர்களின் நிறம் ப்ளூ. இவர்களுடைய அணி தலைவர் கே ரேவன் 11th ஸ்டாண்டர்ட். 500க்கு 472 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இவர்களினுடைய விருதுவாக்கு சேவை மனப்பான்மை. இவர்களின் பொறுப்பாசிரியை திருமதி பாக்கியலட்சுமி அவர்கள். எங்கள் பள்ளியில் 4 அணிகளாக பிரிக்கப்பட்ட மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு அணிக்குள்ளாக போட்டியோடு தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பள்ளிக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கிறார்கள். நேர்கொண்ட பார்வையுடன் வீர நடையிட்டு அணிவகுப்பு செய்து இவ்விழாவை சிறப்பு செய்தமைக்கு நன்றிகள். சவால்களை நேர்மறையாக எதிர்கொண்டு அடுத்தவரின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வெற்றியோ தோல்வியோ அதை சமமாக பாவித்து சுயநலத்தை விடுத்து ஒற்றுமையை
ஆசி தூய இருதய மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டுகளில் பண்புநிலை போட்டிகளில் பங்கு பெறுகின்ற நாங்கள் நடைமுறை விதிகளை மனமாற ஏற்று மதித்து நிறைந்த விருப்போடும் நிலையான உணர்வோடும் பெருந்தன்மை உள்ள உடலாளர்களாக நடந்து கொண்டு பள்ளியின் பெருமையும் விளையாட்டின் புகழும் வீறு பெற்று ஓங்க போட்டியிடுவோம் என்று உறுதி கூறுகிறோம். உரிய பண்புகளை தன்னகத்தை கொண்டு தெல்ல தெளிவாக உறுதிமொழிகளை கூறி சென்ற எம் மாணாக்கர்களுக்கு நன்றி. விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் ஒலிம்பிக் தீபச்சுடர் ஏற்றும் நிகழ்வு. இந்நிகழ்வினை சிறப்பிக்க வருமாறு மதிப்பிற்குரிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மிஸ்டர் விஜயகுமார் அவர்களையும் ஒலிம்பிக் தீபச்சுடரினை பெற்றுக்கொள்ள விளையாட்டுத்துறை தலைவன் ராம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். ஏற்றுதல் என்பது மங்கள நிகழ்வின் மையம். தமிழ் பண்பாட்டின் தனிப்பெரும் சிறப்பே ஒளி ஏற்றி சுடர்விட்டெறிய செய்யும் தீபம் எப்பொழுதுமே மேல் நோக்கி எரிவது போல் மாணவர்களின் அகத்தில் மண்டி கிடக்கும் அறியாமை என்னும் இருள் அகன்றிட, அறிவு ஒளி பெற்றிட இன்றைய விளையாட்டு விழா மூன்றுமே தேவை. இவை மூன்றும் இல்லாமல் விளக்கு எரியாது. இந்த மூன்றையும் திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள். எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திருத்தி என்ற சொல் உருவாகும். எப்பொழுதெல்லாம் நீ உன்னையே திருத்திக் கொள்கின்றாயோ, எப்பொழுதெல்லாம் நீ உன்னையே திருத்திக் கொள்கின்றாயோ, அப்பொழுதெல்லாம் அடுத்தவர்களுக்கு ஒளி கொடுக்கும் விளக்காக மாறிவிடுவாய் என்ற நம்பிக்கை நட்சத்திரங்களை வாழ்த்தி இப்பொழுது முதன்மையாக ஒலிம்பிக் சுடர் ஏற்றி வருபவர் எஸ் ராம் 11A மாணவர். அவரிடமிருந்து ஒலிம்பிக் சுடரை பெற்றிருக்கக்கூடியவர் எஸ் ஸ்மைலி சுலபா. இவர் பூப்பந்து போட்டியில் மண்டல அளவில் முதலிடம் பெற்றவர். மூன்றாவதாக ஒலிம்பிக் சுடரை ஏற்றி வருபவர் ஜே ரெனிசா. கோகோவில் மண்டல அளவில் முதலிடம் பெற்றவர். நான்காவதாக ஒலிம்பிக் சுடரை பெற்றுக் கொண்டவர் சிஜே முகமது வாசி 12th D மாணவர். ஒலிம்பிக் சுடரை இவ்வாறாக சிறப்பாக ஏற்றி வருகிறார்கள். மாவட்ட அளவில் குட்டெறிதல், ஈட்டி எறிதல் போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவ செல்வங்கள் பள்ளிக்கு பெருமை தேடி தருகிறார்கள். ஒளிமயமான எதிர்காலம் எம் பள்ளிக்கு உண்டு என்பதை ஒலிம்பிக் சுடர் ஏற்றி நம்பிக்கை ஊட்டிய நாளைய இந்தியாவின் நட்சத்திரங்களுக்கு நன்றிகள். முயற்சியில் பயணம் செய்து கொண்டிருந்தால் வெற்றிகள் வெகு I hereby declare the 36th annual sports meet 24-25 welcome. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்றார் மகாகவி பாரதியார். விளையாட்டு உடலையும் நம் உள்ளத்தையும் உற்சாகப்படுத்தக்கூடியது. மனசோர்வுகளை நீக்கும்
2024-25. RC Sacred Heart Higher Secondary School, Rasipuram. 36th Annual Sports Day. Dear distinguished guests, parents, friends, staff and students, it is my pleasure to present the annual report of the 36th Sports Day of RC Sacred Heart Higher Secondary School. Today, on 10th August 2024, we gather to celebrate the achievements and spirit of our students who have shown remarkable dedication and enthusiasm in their pursuit of excellence in sports. Enrollment and management. Since the school's inception, the number of students has gradually increased each year. Currently, there are 1,092 students enrolled from 6th to 12th standard studying in both Tamil and English mediums. Management and faculty. Reverend Sister Rita Rani serves as the correspondent. Reverend Sister Monica serves as the headmistress. 13 teachers in the government aided section, 45 teaching staff for both Tamil and English mediums in the self-finance section, 1 librarian, 2 physical education teachers, 4 office staff, 1 midday meal staff and 3 support staff. Academic achievements. Class 12, pass percentage 99. Top performers are Susmita 559 out of 600. Yes, Shyam 544 out of 600 and M. Chitra Prasanna 532 out of 600. Class 11 pass percentage 99. Top performers are Kartika 555 out of 600, A. Akash 547 out of 600 and S. Brinda 542 out of 600. Class 10 pass percentage 96. Top performers K. Harikumar 487 out of 500, P. Inisha, K. Shema, S. Varshita, K. Jagannathan. All 4 students got the second rank, that is 484 out of 500. R. Navnita 481 out of 500. 50 students scored more than 400 marks, bringing pride to both the school and their parents. Special events and activities. August 24, 2023, the Rotary Association elected a new president and leaders from our school students. August 26, 2023, Dr. Madhivendan distributed free bicycles to 11th grade students. August 28, 2023, Science Fair with special invitees including retired former collector Mr. Thankaveli. October 20, 2023, P. Priyadarshini awarded first place in a district level speech competition. November 15, 2023, essay competition winners S. Shweta, P. Priyadarshini, M. Nasiba. Celebrations and cultural events. Teachers' Day, feast days celebrated creatively with cultural programs. October 21, 2023, solo dance competition. November 1, 2023, song competition. June 21, 2024, election of student leaders and captains. July 28, 2024, St. Martha's Day celebrated to appreciate support staff. Sports achievements.
October 3, 2023, yes, Shah won the state level archery competition. District level badminton senior students secured second place. July 11, 2024, chess competition organized by physical education teachers. July 30, 2024, senior students won first place in the district level ball badminton competition. Co-curricular activities. Morning assemblies, daily general knowledge questions and weekly awards. Co-curricular program, spoken English, abacus, karate, yoga, Bharatanatyam, western dance, band, vocal music and art and craft. Vocational training and needlework conducted by Sister Purita. Clubs and committees. Scouts and Guides. C. Yoga Deepika and P. Sujita selected for the Rajiv Puraskar Award. Youth Red Cross, Eco Club, Literary Forum, Tamil Literary Club, Road Safety Club, Science Club, Maths Club, various activities and field work to engage students. Conclusion. We are pleased to report the most students participated in the sports events held today. We are grateful to the Lord for guiding our school with His grace and ensuring smooth progress in our development. We extend our heartfelt thanks to the parents for their support and encouragement, the dedicated teachers and everyone who attended the Sports Day celebration. We request your continued blessings and support for the ongoing development of our school. May God bless everyone. Place Rasipuram, date 10/8/2024. Yours sincerely, School Management, R.C. Sacred Heart Higher Secondary School, Rasipuram. எம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். கரையே இல்லா காற்றாராக கரை புரண்டோடி ஏறு முன்னேறு என்ற காற்றாற்று வெள்ளமாக கரை புரண்டு தொடரோட்டத்தில் ஓட வருகின்றனர் எம் 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். தொடர் ஓட்டத்தில் 4 அணியினரைச் சேர்ந்த மாணவர்கள் உற்சாகமாக விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளை எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். ஜோசப் அணியினர் முதன்மையாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதிரி இடத்தில் எகிரி அடிக்கும் பாவை இவள் பாரு என்ற பாரதி கண்ட குதிரை பெண்ணாய் களத்தில் வீர் கொண்டு தொடர் ஓட்டத்தில் களமிறங்க வருகின்றனர் எமது 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு வீரமங்கைகள்.
வேரியன் சனியும் ஜோசபைட் சனியினருக்குமான போட்டி விறுவிறுப்பாக வெளிப்படுகிறது. கரவை எழுப்பி மாணவிகளை உற்சாகப்படுத்துவதும் முழுமையாக இருக்கிறவர் ஜோசபைட் ஏழாம் இடம் பிடித்தவர் வேரியன் சனியை சார்ந்த மாணவி. வெற்றி பெற்ற மகுடம் சூட்டி மரியாதை செய்யப்படுகின்றது. கரவொலி எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்துங்கள். சிறப்பு விருந்தினர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலிடம் பெற்ற மாணவி ஜோசபைட் சனியினை சேர்ந்த மாணவி. இரண்டாம் இடம் பிடித்த மாணவி மேரியன் சனியை சேர்ந்த மாணவி. மூன்றாம் இடம் தெரேசியன் சனியை சேர்ந்த மாணவிகள். சூட்டியும் கேடயம் வழங்கியும் சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றிகள்.
போலீஸ் பேட்டை ஏந்தி நிற்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் வருங்க நாம் என்ன நினைக்கின்றோம்
செய்கின்றோமோ அதில் முழுமையான ஈடுபாட்டோடு செய்தால் கண்டிப்பாக உலகம் முழுவதும் தேவைப்படுகின்ற மனிதர்களாக மாறிவிடுவோம். மாணவர்களுக்கு இணையாக மாணவிகளும் நாங்களும் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக அற்புதமாக கராத்தாவை செய்து கொண்டிருக்கிறார்கள். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம்.
காக்கும் உன்னத கலையாம் தற்காப்பு கலையை தத்ரூபமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நெருப்போடு விளையாட வந்து கொண்டிருக்கிறார்கள். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். அப்பப்பா என்ன அருமை! சின்னம் சிட்டுக்கள் ஆர்வத்தோடு மிகச் சிறப்பாக யோகாவை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வாளேந்தி வீர சண்டையிட்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் யோகா மாணவ செல்வங்களை கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். இதைவிட சிறந்த கலை உடலை பாதுகாக்க வேறெதும் இருக்க முடியாது என்கின்ற வகையிலே மிகச் சிறப்பாக
கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய கண்களையும் வியப்பில் ஆழ்த்துகின்ற அற்புதமான கலையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கராத்தேவில் இப்படியும் கலைகள் இருக்கிறதா என்று வியக்கும் வகையில் மிகச் சிறப்பான கலைகளை வழங்கிக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்போம். அருமை அருமை. யாவரும் வியக்கும் வண்ணம் அளப்பரிய சாகசங்களை நிகழ்த்திய எம் மாணவ செல்வங்களுக்கு பலத்த கரவொலிகள் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாளேந்தி வீர சண்டையிட்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் யோகா மாணவ செல்வங்களை கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். இதைவிட சிறந்த கலை உடலை பாதுகாக்க வேறேதும் இருக்க முடியாது என்கின்ற வகையிலே மிகச் சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள்.
எங்களுடைய கண்களையும் வியப்பில் ஆழ்த்துகின்ற அற்புதமான கலையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கராத்தேவில் இப்படியும் கலைகள் இருக்கிறதா என்று வியக்கும் வகையில் மிகச் சிறப்பான கலைகளை வழங்கிக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்போம். அருமை அருமை. யாவரும்